அலங்களில் தோன்றும் பொய்மை அழகன பூதமைந்தும் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடுற்ற வில்கம் கலங்குவது எவரை கண்டால் அவரன்றே கைவில் ஏந்தி இலங்கையை பொருதார் மறைகளுக்கு இறுதியாவார். நம்பராம நண்பர்கள், சென்ற வாரம் சந்திக்காதது ஏதோ பல ஆண்டு காலம் தொடர்பில் இல்லாத போது ஒரு பிரமை உண்டாக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தி மாதிரி வருத்தமாக அதுவாக இருந்தது. அது போன வாரத்தில் ஒரு 70 பாடல்களுக்கு மேலே நான் முடிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி தான் நம்ம அப்லோட் பண்ணோன்னு தான் நான் பார்த்தோம். சந்தோஷமான நீங்கள் போன வாரம் படித்த பகுதியில் என்னென்னலாம் கவனிச்சிங்க அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படி யாரான ரீகேப்சரேட் பண்ண முடியுமா? மந்திர படத்துல இதுலேருந்து இது வரைக்கும் போச்சோம். மந்திர படத்துல வந்து மகிழ்ச்சி தெரிவிக்கிறாங்க. அதாவது தங்களுக்கு அரசு கிடைச்சது போல மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்புறம் விஷயம் கோசலை கிட்ட போகுது. கோசலை அதுதான் கோசலை வந்து ஒரு 4 பெண்கள் நாம போய் சொல்லலை இல்லை, 4 பெண்கள் போய் சொல்றாங்க. அவங்க 2 பேரும் கோயிலுக்கு போய் நாராயணர் கோயிலுக்கு போய் நாராயண கோயிலுக்கு வழிபடுறதுக்காக சுமித்திரையும் கௌசலையும் போறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. சுமித்திரையும் கௌசலையும் போறாங்க. கைகேயை கூப்பிட்டுக்கல. இது சொல்லு அப்புறம் சொல்லு. அடுத்ததுதான் இது வைமப்படி மந்திரை சூழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து சோதிடர்கிட்ட நல்ல நாள் குறிக்க சொல்றாரு. நாளைக்கு தான் நல்ல நாள்னு அவரு சொல்ல வசிஷ்டர்கிட்ட வந்து இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பகுதி என்னன்னா திருமால் கிட்ட ராமரை வந்து அடைக்கலம் கொடுக்குறது வந்து ஒரு போர்ஷன் 4-5 பாட்டு. அதில் வந்து இனிமேல் வந்து உன் மகன் மாதிரி நீ வந்து என்னுடைய ஆட்சிக்கு வந்து உதவி பண்ணணுங்கிற மாதிரி கடவுள் கேட்குற ஒரு போர்ஷன். வசிஷ்டர் வந்து ஒரு அதுக்கப்புறம் முறையில் வகுக்கும் தபம் அப்படின்ட்டு ஒரு 20 பாட்டு வருது. அருமையான பாடல்கள். வசிஷ்டர்கிட்ட வந்து நாளைக்கு ரசதான் சொல்றாரு, நாளைக்கே முடிச்சுட்டுங்கிறதுனால அவருக்கு நல்ல பொருள்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவர் சொல்ற மாதிரி ஒரு 20 பாடல்கள் இருக்குது. நீ சொன்ன மாதிரி வால்மீகி இல்ல, வசிஷ்டர் ராமருக்கு உபதேசம் பண்றார். நீ ராஜாவாக போற, இதெல்லாம் ஒரு அசியூம்டு இதுதான். everybody is performing his own role. They fully aware of what is going to happen. அவர் வசிஷ்டர் தெரியும். அது வந்து நம்ம மற்றவர்கள்லாம் சொல்ற மாதிரி இதெல்லாம் இல்லை. தெரியும். அவர் இது பார்ட் ஆஃப் இட், பார்ட் ஆஃப் த கேம். அவருக்கு தெரியும், சொல்லிட்டார். அவருடைய கரெக்டாக பண்ணி முடிச்சார். அடுத்து இவங்க 2 பேரும் கோயிலுக்கு போறாங்க. அவரு சடங்கெல்லாம் செய்யறாரு. செஞ்சுட்டேன்னு அவர் வந்து சொன்ன உடனே நகர அலங்காரம் பண்ணுங்க அப்படின்னு தசரதன் சொல்றாரு. அந்த நகர அலங்கார வர்ணனை ஒரு 15 பாட்டு வருது. அதுக்கப்புறம் மந்திரை இதை பார்த்துட்டு கைகேயிட்ட சொல்ல போறாங்க. இப்ப இதுல வந்து ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, தசரதன் தன்னுடைய மனைவியரில் 3 ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய போறோம் அப்படிங்கிற செய்தியை 3 தசரதன் வாயால் சொல்றாரு. ராமனும் தனக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகிறது என்ற செய்தியை தந்தாயிடம் போய் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு எப்படி தெரிய வந்தது என்றால் 4 தோழிகள் மூலமாக தெரியும். ஊர் கூடி அலங்காரம் பண்ணி கொண்டிருக்கிறது. இவங்க ரெண்டு பேரும் கோவிலுக்கு போயிட்டாங்க. ஆனா அந்த செய்தியை அறியாமல் இருந்த 2 பேர் யார் என்றால் உனக்கு எப்ப தெரிஞ்சது? அலங்காரம் நடக்கிறத பார்த்தா
அது என்ன கௌசல்யா பணத்தை வாரி இறச்சிட்டு இருக்கா, எல்லாருக்கும் பணம் கொடுத்துருக்கா, என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னொரு தோழியை கேட்க, அந்த தோழி இந்த மாதிரி இல்லை அந்த பாட்டு இதில் இல்லை, கமெண்ட்ல இல்லை. இன்னொருத்தர் மந்திரிகிட்ட சொன்ன மாதிரி இல்லை, மந்திரையே வந்து கருவி கொண்டு அதை உள்ளத்து உள்ளுவாள். இது வந்து நகர் அலங்கரிக்கப்படுதலை கூடி காணுதல். அலங்கரிக்கப்படுறத படத்தை பார்த்து தான் அவ வந்து செய்தியை தெரிந்து கொண்டு போறான். அப்ப பெண்கள் யாருக்குமே அதாவது யாருக்குமே சொல்லல, தசரதன் யாருக்குமே பட்டாபிஷேகம் நடக்க போறதுங்கிறது தன் வாய் மூலமாக தசரதான்னு சொல்லவில்லை, ராமனும் சொல்லவில்லை, இல்லையா? இல்ல ஆனா இது ஒரு நாள்ல நடக்கிறது இல்லையா? ஒரே நாள் தானும். அப்ப அவங்க முதல்ல மந்திரிமார்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணாரு, இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்கேன், கொண்டாடிக்கிட்ட சொல்லாம பட்ட மகிழ்ச்சிகள் 3 பேர்ட்டையும் சொல்லிருக்கலாம் இல்லையா? நீங்க வந்து இல்ல இத்தனை பேருக்கு சொன்ன தசரதர், நகரத்தை அலங்கரிக்க சொன்ன தசரதர் தன் மனைவியரிடம் சொல்லியிருக்கலாமா? முடியாது. சொல்லிருக்கலாம். அங்க வந்து என்னவோ ஒரு இது குறையுது, என்ன குறையுதுன்னு தெரியும். இல்ல நான் நினைக்கிறேன் பெண்களுக்கெல்லாம் அவ்வளவுதான் ஒரு அதெல்லாம் அந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லாதீங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல ஐ அம் கோயிங் டு டிஸ்ப்ரூவ் யூ. பெண்களுக்கெல்லாம் அவ்வளவுதான். தசரதனுக்கு கைகையை அடிக்கலாம் வரும், கைகையை அடிக்கலாம் கோபம் வந்தாக்க கூட பேசாம பெண் என்று பெண் அடிக்கக்கூடாது. அது அது நான் சொல்ல வந்த ஊடகம் வேற என்னன்னாக்க, இந்த செய்தியை யாரும் சொல்லாம விட்டுறாங்க. கம்பன் வந்து வால்மீகிலேருந்து ஒரு சின்ன டீட்டூர் பண்ணிடலாம். அந்த டீட்டோர்னால நமக்கு வந்து அந்த மூலத்தினுடைய புரியாததுனால இவனுடைய ஓட்டத்திலேயே ஓடும்போது இந்த சிக்கலுக்கெல்லாம் பதில் கிடையாது. அதனால அது என்ன சிக்கல் அப்படிங்கிறத ஒரு வார்த்தை ஒரு 5 நிமிஷம் நான் சொல்லி, இது எப்படியெல்லாம் என்ன மாதிரியான இதெல்லாம் எடுத்திருக்கு, வடிவங்கள்லாம் எடுத்திருக்குன்னு சொன்னா, பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் குறிப்பிடம் பேர் குறிப்பிட போவதில்லை, ஏன்னா மறுத்து பேச போறேன், அவரை பதிவு மூலமா மற்ற ஒரு இது இல்லாம சொல்ல விருப்பம் இல்லை. என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒரே புத்தகத்துல 2-3 விதமான கன்ஜெக்சர் கொடுக்குறாரு. அதாவது ஒரு இது கொடுக்க வேண்டிய அவசியம் இவன் வந்து இருக்கிறது. அப்பா வந்து இத்தனை பாடல்கள் எனக்கு இந்த வரத்தை கொடுப்பாய், எனக்கு இந்த வரத்தை கொடுப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே போறாங்க. இதற்கு என்ன இல்ல, ராமன் கிட்ட வந்து அரசாட்சியை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் வந்து இது பண்ணி நிறைய கதைகளை சொல்லிட்டு பாரு போகும்போது இதில் ஒரு கன்ஜெக்டர் அதை சொல்கிறேன். என்னன்னு சொன்னால், ராஜசுல்கம் அல்லது கன்னியாசுல்கம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த கன்னியாசுல்க விஷயத்தை கம்பன் தொடவே இல்லையானா தொட்டான். எந்த இடத்துலன்னு சொன்னால், பரதன் வந்து காட்டுக்கு வந்து ராமனை பின்தொடர்ந்து வந்து ஆட்சி ஏற்றுக்கொள் என்று சொல்லும்போது, அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சத்தியம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு, அதனால அரசு உண்டு அப்படின்ட்டு ராமர் சொல்லுவார். அதை அப்படி கோடி காமிச்சுட்டு போயிடுவாங்க. அது என்னன்னு அவன் விளக்காம போனதுனால இது என்னமோ அரண்மனை கிசு மாதிரி ஆயிடுது. கன்னியாசுல்கம்ங்கிறது என்ன? சொல். இப்போ ஆம்பளைகள்லாம் நம்ம இது பண்ணாக்க வரதட்சணைன்னு சொல்கிறோம். கன்னியாசுல்கம்ங்கிறது பெண்ணுக்கு கொடுக்கும். கௌசல்யக்கு ரொம்ப நாளைக்கு குழந்தை பிறக்காம இருந்ததுனால 2வது கல்யாணம் பண்ணுறார்.
அப்போ ஒரு வாக்கு தத்துவம் பண்ணி கொடுத்தாரு. இவளுக்கு பிறக்கிற குழந்தைக்கு நான் பட்டம் சூட்டுவேன் அப்படின்னு ஒரு வாக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் படிக்க. கம்பர் வெளிப்படையாக கூறாவிட்டாலும் வால்மீகியின் மூல நூலில் அயோத்தியா காண்டம் 18ஆம் சர்க்கம் 3வது பாடலில் சொல்லப்பட்ட ராஜசுகம் கற்பவர் மனதில் வந்தே தரும். அந்த இடத்துல நான் அதே 18வது சர்க்கத்தில் 3வது ஸ்லோகத்தை எடுத்து பார்க்குறேன். அங்கே வந்து எல்லாரும் கண்ணிலையும் தண்ணி வெஞ்சுது அப்படிங்கிற பாட்டு தான் அந்த ஸ்லோகம். அதில் இவர் சொல்கிற கொட்டேஷன் அது இல்லை. என்ன ஆச்சுன்னு சொன்னால் ராஜசுகம் பற்றிய தகவலை அறிந்தவர் மூவரே ஆகும். ஒருவன் தசரதன், இரண்டாமவன் வசிஷ்டன், மூன்றாமவன் ராமன். இந்நிலையில் வசிஷ்டனை எதிரே வைத்துக் கொண்டுதான் ராமனை பட்டம் ஏற்க சொல்கிறான் தசரதன். இந்த சூழ்ச்சியை தசரதன் செய்தாலும் வசிஷ்டன் ஏன் வாய்மூடி இருக்கிறான் என்பது ராமனுக்கு புரியாத புதிராக இருக்கிறது. இது அத்தனையும் கன்ஜெக்சர். இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊகிச்சிருக்கோம். கன்ஜெக்சர் யார் வேணா பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் இட் ஷுட் பி ஆன் தி பேசிஸ் ஆஃப் சம்திங். இப்போ இவர் சொல்லியிருக்கிற இந்த 3 பேர் கணக்குல யார் யார் இடம் பெறல? இல்லை, கே அரசன் இடம் பெறல. யாருக்கு வாக்கு தத்தம் பண்ணி கொடுத்தாரு தசரதன்? கேகராஜன். அவ உயிரோட இருந்தான். அதான் நான் பாலகாண்டத்தில் கடைசியில் குறிச்சு வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அவன் உயிரோட இருந்தான். ராமனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். யுதாஜித்தை அனுப்பிச்சு அவனோட புழைய யுதாஜித்தை அனுப்பி கூட்டின்னு வர சொல்லி சொன்னான். அந்த இதில் கூட்டின்னு போகிறாங்க. பரதாம படத்தில் கடைசியில் கூட்டின்னு போயிட்டான். ஸோ கே ராஜன் உயிரோடு தான் இருந்தான். பார்ட்டி டு தி அக்ரிமெண்ட் MOU வாஸ் அலைவ். அவரை தொட்டு கூட பார்க்கல அவன். ஆனா வால்மீகியில் என்ன இருக்குன்னு சொன்னா, இந்த பரதம் ஊர்ல இல்லாத இருக்கும் போதே உனக்கு முடிசூட்ட நான் விரும்புகிறேன். நீ என்ன பண்ண, உன்னை சுத்தி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு. அதுக்கு ஒரு பயம் இருந்தது. நல்லிஃபைடு அப்படிங்கிறது தசரதனுக்கு. ஏன்னா அவன் சத்திய விரதங்கிறதுனால அந்த சத்தியம் அவனை மட்டும்தான் படுத்திட்டு இருக்கு. அந்த நேரத்துல கொடுத்தது இன்வாலிடா பற்றி. ஏன்னா அவளுக்கு கைகைக்கும் குழந்தை போட்டல, கைகைக்கும் குழந்தை போட்டல. அதுக்கப்புறம் பண்ண 3வது மனைவியான சுமித்திரக்கும் பிறக்கல. அதுக்கப்புறம் யாகம் பண்ணாங்க, புத்திரகாமட்டி யாகம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 3 பேருக்கும் ஒரே நேரத்தில் குழந்தை பிறந்தது. எல்லாம் ஆச்சு. இவன் தான் முதல் பிள்ளையா போயிட்டான். கைகைக்கு பிறந்த முதல் பிள்ளை இல்லை. இந்த வாசகத்தை இப்போது சொல்லியிருக்கிற இந்த வாசகத்தை பரதன் எதிரில் சொல்லியிருந்தா அவன் ஒத்துருப்பாங்க. அதனால தசரதனுக்கு மட்டும் ஒரு சந்தேகம். ஒருவேளை பரதன் வந்து எதாவது இடைஞ்சல் பட்டா. ஏன்னா அங்க போய் தங்கி இருக்கிறது கே ராஜனுடைய அரண்மனை. கே ராஜன் ஏதாவது ஒரு சமயத்துல தன் பேரனத்துல, அப்பா இந்த மாதிரி ஒரு சத்தியம் இருக்கு, அதை வந்து நீ விட்டு அதை ராஜ்யம் வந்து அப்படின்னு அவங்க ஒருவேளை சொல்லிட்டாங்க. பரதனுக்கு ஒருவேளை அந்த மாதிரி மனசுல ஏதாவது ஏற்பட்டதுன்னா, என்ன ஏற்பட்டதுன்னா இங்க பட்டாபிஷேகம் நடக்கா போயிடுச்சுனா என்ன பண்ண. இந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்ததுனால்தான் அங்க போட்டு 20 பாட்டு எடுத்துருக்காங்க. பார்த்தோம் அப்பா உள்ள வர்றதுக்கு என்ன பயன் என்றால் தன்னுடைய சுமைகள் எல்லாம் இறக்கி வைக்கிறதுக்காக உள்ள வேணும். பார்த்தோம். ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கு he takes 14 verses 20 verses அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறான் சபையில் வந்து சொல்றது. கன்யாசுகம் என்று எதுக்காக இதை வந்து சொல்ல வரேன்னா, இத்தனை விஷயங்கள் இதுக்கு பின்னால் இருக்கு. இது புதுசு புதுசு பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கன்யாசுகம் என்பது ஒரு சிக்கலே இல்லை. கன்யாசுல்க சிக்கல் இருப்பதாக சொல்லித்தான் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் பெரிய ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க.
பெரிய ஆராய்ச்சியாளர்களும் அதை சொல்லியிருக்கேன். நான் ஒரு சின்ன போர்ஷன் மட்டும்தான் அதை படித்தேன். இவருடைய கருத்துலேருந்து 2-3 இடத்துல மாறுபட்டிருக்காரு. 2-3 வருஷம் கொடுத்துருக்காரு. ஒரு யோகா வாசிஷ்டத்துலேருந்து என்னத்தையோ கோட் பண்ணி என்னத்தையோ அப்படின்ட்டு அதில் இருப்பதாக என்னுடைய நண்பர் ஒருவர் சொல்லி நான் கேள்விப்பட்டு இந்த மாதிரியான பேர்லாம் கொடுத்துருக்காரு. அது சிக்கலே கிடையாது. கன்னியாசுந்தரம் இஸ் ரூல்ட் அவுட். அது இருந்திருந்தா மந்திர அதை சொல்லியிருப்பா. மந்திரம் அதை மென்ஷன் பண்ணுறதே இல்லை. மந்திரம் அதை சொல்லியிருப்பா. கை அதை கேட்டுப்பா. இட் இஸ் இன்வாலிட், நல்லிஃபைட் அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் நாட் வர்தி ஆஃப் மென்ஷன் அட் ஆல். மந்திரி தெரியுமா? மந்திரி வணக்கம். வணக்கம். மந்திரிக்கு தெரியாம இருக்க முடியாது. வணக்கம். கிரி ராமசுப்ரமணியன் விருந்தினர். அதாவது மந்திரிக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதெல்லாம் ராஜாங்க ரகசியம் கிடையாது. அது பிறந்ததுல இருந்து கைகை அதாவது வால்மீகி என்ன சொல்றாருன்னா, அம்மா அப்பா யாருன்னு தெரியாத பிறந்ததுல இருந்து கைகை பிறந்ததுல இருந்து அவளோடவே இருக்கின்ற கேமரா இங்கே வராது, அதனால நீங்கள் அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. இத கைகை பிறந்ததுல இருந்து அவளோட உடன் இருக்கின்ற பெண் மந்திரி அப்படித்தான் அவர் வர்ணிக்கிறார். அப்ப இந்த மாதிரி ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தா இது வந்து இன் கேமரா அக்ரிமெண்டா இருக்க முடியாது. ஏன்னா அடுத்து எதுக்கு எங்க பீஷ்மருக்கு சந்தனு மகாராஜா வந்து சத்தியவதி கல்யாணம் போகுது. பீஷ்மருக்கு எல்லாருக்கும் சத்தியம் பண்ணி கன்னியாசுல்கம். ஓகே, எல்லாருக்கும் எதிரிலையும் தானே அவர் சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. நான் வந்து என்னோட வீரியத்தை விட மாட்டேன். எல்லாரும் இதெல்லாம் ஓப்பனா செய்ய வேண்டிய விஷயம். இதெல்லாம் நல்லிஃபைடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்பாவும் கேட்கவே இல்லையே. அவன் பிள்ளை பிறக்கும்போது வந்தவன் தானே, தொட்டு போடும்போது வந்தானே. அது அங்க அந்த இடத்துல அங்க மென்ஷன் தட் அங்க வந்தான் இல்லையா. பிள்ளை பிறந்து தொட்டு போடும்போது கேகராஜா கல்யாணத்துக்கு வரல, உயிரோட இருக்கான். அங்க போயிருக்கான். ஏதோ தூது அனுப்பி பரதம் கூட்டு போயிடுச்சுக்கான். 12 வருஷ காலம் வச்சுருக்கு. 12 வருஷ காலம் கழிச்சுதான் இவர் வந்து பட்டாபிஷேகத்துக்கு நாள் கொடுத்தார். கல்யாணத்துக்கு பட்டாபிஷேகம். இவர் கொடுத்துருக்கிற இதுலயே 2-3 முரண்பாடுகள் இருக்கு. அதனால இந்த மாதிரியான சூழல்களை எதிர்கொண்டால் எப்படி பண்ணோங்கிறது எக்யூப் பண்றவங்கதான். அது வந்து தட் இஸ் நாட் வேலிட். இட் இஸ் நாட் வேலிட் அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது. கூனிக்கும் தெரிஞ்சிருந்தது. கைகையும் அதை மென்ஷன் பண்ணல, கூனியும் அதை மென்ஷன் பண்ணல. இல்லை அதை கேட்டுப்பாங்க. நீ அன்னைக்கு கல்யாணம் பண்ணும்போது எப்படி தானே பண்ணிட்டு இருந்தேன் சொல்லி அதை கேட்டுக்கலாம். அதை கேட்கல. இப்போ நம்ம இது வந்து இன்னொரு குறிப்பு என்னன்னாக்க, மந்திரி வந்து கைகையிட்டு சொல்லும் போது கைகை வந்து நீ தாழ்ந்து போயிட்ட அப்படின்னு சொல்லும் போது ராமனை பையனா இருக்கான், எனக்கு என்ன தாழ்வு வந்துடும் அப்படின்றான். கௌசல்யா வந்து வாழ்ந்து போயிட்டானா, அவனுக்கு மறந்தனே இருக்கா, இதுக்கு மேலே என்ன வாழ்வு வரும் அப்படின்றான். அந்த இடத்துல அவன் என்ன சொல்றான்னா, ராமன் வந்து கைகையோட பையன்னு சொல்கிறார், மனதில் வந்து கௌசல்யாவோட பையன் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் ரெண்டாவது சொல்ல நினைக்கிறேன், இராமரை பயந்த ஏற்க இடர் உண்டோ. பன்னரும் பெரும்புகழ் பரதன் பாரதனில் மைந்தனில் பன்னரும் பெரும்புகழ் பரதன் அப்படின்னு கோசலை பற்றி இருக்கு. 2 பாட்டு இருக்கு. ஸோ அவரை வந்து இப்படியா ஹேண்டில் பண்றாங்க. இவன் வந்து ராமன் வந்து கையோட பையனாயிட்டான், ஸோ கல்யாணம் சொல்லிட்டு கிடையாது அப்படின்னு அவர் வந்துடும். அதனால அவன் வந்து அது பத்தி பேசவே இல்லை. இதெல்லாம் இல்லாத சிக்கல்களை பெருசு பண்ணுது. நம்ம ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அது சரியான பார்வை இல்லை அப்படிங்கிறது தெளிவுபடுத்துறதுக்காக நம்ம படிக்கலாம். விட்ட இடத்துல படிக்கலாம். 51வது பாட்டு 111. ஆடவர் நகையுறா ஆண்மை மாசுரா அதுல இருந்தா 51 மாற்றமது உரை செய்ய மங்கை உள்ளமும் ஆற்றல் சால் கோசலை அழிவு மொத்தவால் வேற்றுமை உற்றில் வீரன் தாதை புக்கு ஏற்றவள் இருதயத்து இருக்கவே கொலாம். ஆயபேர் அன்பெனும் அடக்கம்
அளக்கம் ஆர்த்தெழ தேவிலா முகமதி விளங்கி தேசூர தூயவள் ஓகை போய் மிகச் சுடர்க்கெல்லாம் நாயகம் அணையதோர் மாலை நல்கினான். தெடித்தனள் உறப்பினள் சிறுகண் தீ உக விடித்தனள் வைதனள் வெய்துயிர்த்தனள் அழித்தனள் அழுதனள் அம்பொன் மாலையால் குழித்தனள் நிலத்தை அக்கொடிய கூனியே. வேதனை கூனி பின் வெகுண்டு நோக்கியே பேதை நீ பேதின்றி பிறந்த சேயோடு மாதுயர் படுத்தி பேதின்றி நீங்க இருக்கு. வேதனை கூனி பின் வெகுண்டு நோக்கியே பேதை நீ பேதின்றி பிறந்த சேயோடு மாதுயர் படுக நான் நெடிதுன் மாற்றவள் தாதியர்க்கு ஆட்செய்ய தரிக்கிலேன் என்றார். சிவந்தவாய் சீதையும் கரிய செம்மலும் நிவந்த வாசனத்து இனிது இருப்ப நின்மகன் அவந்தனாய் வெறுநிலத்து இருக்கலான போது உவந்தவாறு என் இதற்கு உறுதி யாதென்றான். அதாவது போன இடத்துல நீங்க முடிச்சது ராமனுக்கு முடிசூட்டு அப்படின்ற சொல்லி சொன்னதும் மன்னர் மன்னவன் கணவன் மன்னவர் மன்னர் கணவன் மைந்தனில் பன்னரும் பெரும்புகள் பரதன் பார்தனில் என் இதன் மேலவள் எய்தும் வாழ்வு அவ சொல்ற. அதுக்கப்புறம் இந்த ஆடவர் நகையுற ஆண்மை மாசுர தாடகை எனும் பெயர் தையலாள் பட கோடிய வரிசிலை ராமன் கோமுடி சூடுவாள் நாளை வாழ்வு இது அவனுக்கு வந்த வாழ்வு அப்படின்னு அவர் சொன்னான். அப்படி சொல்லவும் அந்த மாற்றத்தை அவள் சொல்லவும் அது துறை செய்ய மங்கை உள்ளமும் கைகேயினுடைய மனமும் ஆற்றல் கோசலை அறிவும் ஒத்தவா. இவளுடைய மனசும் அவளுடைய அறிவும் ஒன்றாயிட்டு இருந்தான். இவளுடைய மனசும் அவளுடைய மனசும் ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டான். இவளுடைய மனசும் அவனுடைய அறிவும் ஒன்றாயிட்டு இருந்தான். ஏன்னா இப்ப வந்து கோசலைக்கு தான் முடிசூட்ட போவது தெரியும், கைகைக்கு இப்பதான் தெரியும். கோசலை ஏற்கனவே போயாச்சு, கோசலை ஏற்கனவே பூசி அவளுடைய அறிவும் அவள் அறிந்திருந்த அப்போ அவளுக்கு அறிவில் ஏற்பட்டிருந்த நிறைவும் இவளுடைய மனமும் ஒன்றே போலானதான். ஏன் அப்படின்னா வேற்றுமை உற்ற அறிவும் ஒத்தவால் வேற்றுமை உற்றிலல் வீரன் தாதை ராமனுடைய தந்தையாகிய தசரதன் புக்கு ஏற்று அவள் இருதயத்து இருக்கவே கொலாம். கைகையினுடைய மனசுல ஹிருதயத்துல இருக்கிறதும் தசரதன் தான், அங்க கௌசல்யா ஹிருதயத்துல இருக்கிறதும் தசரதன் தான். ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஈக்குவலான அவளுடைய அறிவும் இவளுடைய மனமும் வேற்றுமைப்படவில்லை, ஒன்று போய் இருந்தது. அதுக்கு காரணம் இதுவே போலாம் அப்படின்னு அவர் நடுவில் ஒரு சாத்தியமா ஒரு வார்த்தையை போட்டு போனான். ஆய பேர் அன்பெனும் அளக்கர் ஆர்த்தெழ தெய்விலா முக மதி விளங்கி தேசுர தூயவள் ஊகை போய் மிகச் சுடக்கலாம் நாயகம் அணையதோர் மாலை நல்கினார். ஆய பேர் அன்பு எனும் அளக்கர் கடல், அன்பென்ற கடல் ஆர்த்து எழுமாறு தெய்வில்லாத சந்திரனை போன்ற அவளுடைய முகம் விளங்கி இன்னும் தேஜஸ் கூட தூயவள் எத்தனை குவாலிஃபிகேஷன் போட்டு போற தூயவள் உபகை போய் மிக சுடர்க்கலாம் நாயகம் மூணு தானே சூரிய சந்திர அக்னி சுடர்க்கலாம் நாயகம் அத மாதிரி அதுக்கு சமமாகிய ஒரு மாலையை கொடுத்தார். கொடுத்த உடனே அங்க தெளித்தனள் உறப்பினள் சிறுக்கண் தீயுக விழித்தனள் வைதனள் வெய்து உயிர்த்தனள் ஒரு வார்த்தையும் ஒரு வாக்கியம். தெளித்தனள் உறப்பினள், தெளித்தல் அப்படின்னா இறைச்சல் போடுறது, உறப்பினல் அதற்றது தெளிகுரல் அருவி திருவேன் கடத்து ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழி வழி ஆட்செய்ய வேண்டும் நாம் தெளிகுரல் அருவி திருவேங்கடத்து இறைச்சல். அருவிய வந்து தெளிகுரல் அருவி சத்தம் போட்டுட்டே இருக்கு. இவ தெளித்தனள் உறப்பினள்
அதட்டினான். சிறுக்கண் தீயுக விழித்தன். ஒரு தாதி அரசிய அதற்றா. தீயுக விழித்தனள் வைதனள் வெய்து உயிர்த்தனள். உஷ்ண பெருமூச்சு விட்டா. அழித்தனள் அழுதனள். அம்பன் மாலையால் குடித்தனள் நிலத்தை கொடிய புரிய. மாலையை அடிச்ச அடி ஓங்கி பூமியில அடிச்ச அடி இங்க பள்ள விழுந்துட்டான். அந்த கையில வாங்கி தரையில எரிஞ்சா. தரையில எரிஞ்சு ஓங்கி அடைஞ்சாடா. அது ஓங்கி அடைஞ்சா மட்டும் போறாது, குழி எடுத்துட்டான். வேதனை கூனியின் வெகுண்டு நோக்கியே பேதை நீ பேதின்று பிறந்த சேயோடு மாதுயர் படுக. நான் நெடிது உன் மாற்றவள் தாதியருக்கு ஆட்சியை தரிக்கலேன். நீ வேணா கட்டப்பட்டு போ. வேதனை கூனியின் வெகுண்டு கூனி பின் வெகுண்டு கூனி இன்னு படிக்கிறேன். கூனி பின் வேதனை கூனி பின் வெகுண்டு. அதுக்கு மேல கோவப்பட்டு நோக்கி பேதை முட்டாளே, நீ உனக்கு கொஞ்சம் கூட கட்டம் இல்லாம உன்னோட புள்ள பரதனோட மாதுயர் படுக. பெரிய துயரம் பட்டுக்கோ. நீ படுறதா பட்டுக்கோ. நான் அது எனக்கு அது சம்மதம் இல்லை. நான் நெடிது உன் மாற்றவள் சக்களத்து இருக்காள். அவளுடைய தாதியர்களுக்கு என்னால வேலை செய்ய என்னால நான் வந்து கைகைக்கு ராணிக்கு வேலை செஞ்சோம். நாளைக்கு கௌசல்யோட வேலைக்காரிகளாம் வந்து என்ன வாட்டுவார். அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் அது தரிக்கலன் என்கிறேன். சிவந்த வாய் சீதையும் கரிய செம்மலும் நிவந்த ஆசனத்து இனிது இருப்ப நின் மகன் அவந்தன ஒண்ணுமில்லாதவனா வெத்து ஆளா அவந்தனாய் வெறு நிலத்து இருக்கலான போது உவந்தவாறு என் இதற்கு உறுதி யாது என்றார். அந்த சீதையும் ராமனும் உயர்ந்த ஆசனத்துல அமர்ந்திருக்க போகிறார்கள். உன் புள்ள இருக்க ஆசனம் இருக்காது, வெறுதரையில் நிற்க போறான். பரதனுக்கு எந்த விதமான சிறப்பும் கிடையாது, வெறுந்தரையில நிற்க போறான். எப்படி அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அவளை வந்து, அதாவது இந்த மாதிரியான காரியத்துல எல்லாம் யூ கிரியேட் a sense of insecurity. You have to create a sense of insecurity. அப்பதான் பேதப்படுத்த முடியும். இதை எப்படி படிப்படியா டெவலப் பண்றா அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை கொஞ்சம் கொஞ்சமா வந்து கடைசியில ஓங்கி ஒரு அடி அடிப்பான். அப்பதான் எப்பவும் பார்ப்போம். அவன்தான் வெறுநறுத்து இருக்கலான போது உவந்தவாறு இதுக்கு போய் என்ன சந்தோஷப்படுற? அவன் வெறுந்தரையில் நிற்க போறான். வெறுந்தரையில அவனுக்கு ஆசிரமம் கொடுக்க போறாங்க இல்ல, அந்த தரையில் நிற்க போறான். இதுக்கு போய் சந்தோஷப்படுற? இதுக்கு வந்து என்ன பேஸ்? வாட் இஸ் தி பேசிஸ் ஃபார் திஸ்? இதுக்கு உறுதியாது என்றார். மறந்திலள் கோசலை படிங்க போற 5 வேண்டாம். மறந்திலள் கோசலை உறுதி மைந்தனும் சிறந்தனர் திருவினல் திருவும் எய்தினான். இறந்திதன் இருந்தன என் செய்து ஆற்றுவான். பிறந்ததன் பரத நீ பெற்றதால் என்றான். நீ பெறுதலால் பெறுதலால் பாடவேதம். மறந்திலள் கோசலை உறுதி. கோசலை வந்து மறந்தின, அது மறந்திலள் உறுதி, நன்மையை மறக்கவில்லை. அதனால மைந்தனும் சிறந்தனும் திருவினில், அவனுடைய பிள்ளை இருக்கானே, அவனுக்கு செல்வம் எல்லாம் கிடைக்குது. சிறந்தனன் திருவில், திருன்னா இந்த இடத்துல ராஜ்யலட்சுமி, அவனுக்கு வந்து அரசாட்சி சிம்மாசனம் அப்படிங்கிற திரு கிடைக்கிறான். பரதன் என்னன்னா திரு நீங்கினான். அவனுக்கு லக்ஷ்மி போச்சு. இறந்திலன் செல்வத்தை இழந்தான். செல்வம் இல்லாத அவன் இறந்திலன், அந்த செல்வம் கிடைக்கல அப்படிங்கிற ரிமோர்ஸ்னால அவன் சாகல. இருந்திலன், ஆனா
வாழ்க்கையில இருக்கும்போதும் இறந்திலன் இருந்திலன் அவன் இருந்தனன். ஓ அது வேற மாதிரி ஒரு அர்த்தம். அவன் வந்து சாகாம இன்னும் உயிரோட இருக்கானே அது அர்த்தம். அவன் சாகவும் இல்லைன்னு சொல்லலாம். இருந்திலன் அவன் வந்து நல்லா வாழவும் இல்லை, அவன் சாகவும் இல்லை, ராஜ்யலட்சுமி கிடைக்கலையேங்கிற ஒரு பழியினால சாகவும் இல்லை, ராஜ்யம் கிடைச்சி சந்தோஷமா வாழவும் இல்லை. இறந்தனன் இருந்திலன் என் செய்து ஆற்றுவான். என்ன செஞ்சு அவன் தன்னுடைய துயரத்தை தீர்த்துப்பான். பிறந்திலன் பரதன் நீ பெறுதலாம். இதுக்கு நீ அவனை வந்து பெற்றிருக்கவே வேண்டாம், நீ பெற்றதால். அது அந்த பாடத்துக்கும் அதே அர்த்தம். அவனை நீ பெற்று என்ன பிரயோஜனம்? அவனுக்கு ராஜ்யலட்சுமியும் கிடைக்கல, அவன் சாகவும் ஒரே ஒரு சின்ன கோரலேஷன். மறந்திலள் அப்படிங்கிறதுக்கு இந்த உரையும் பொருந்தும். வால்மீகிலேருந்து இதை இங்கேருந்து கொண்டு கூட்டிக்கலாம். நீங்கள் உங்களுடைய அழகினால் உண்டான கர்வத்தால் கௌசலையை இதற்கு முன் அவமானம் செய்திருக்கிறீர்கள். அவள் மட்டும் நாளை நல்ல பதவிக்கு வந்து விட்டால் உங்களை ஏன் அவமதிக்க மாட்டாள்? அவள் மறந்திலள். அங்க கூட்டிவாங்க. மறந்திலள் கோசலை அங்க கூட்டிவாங்க. இந்த இடத்த கொண்டு அதுல கூட்டுங்க. இல்ல பட் உறுதி அப்படிங்கிறதுக்கு வந்து அதான் கரெக்டா. எதுக்காக சொல்றேன்னா இதுக்கு இந்த மாதிரி ஒரு இப்படியும் கனெக்ட் பண்ண முடியும். ஆனா அவன் வந்து அங்க ஒட்டி தான் ஓடி இருக்கான். இல்ல அது மட்டும் அமுக்கி வச்சிருக்கான். இன்னொரு விதத்துலயும் சொல்லலாம். மந்திரி வந்து அவ சின்ன வயசுல அவமானப்படுத்தப்பட்டத மனசுல வச்சுட்டு தான் இப்ப பேசுறா. So she thinks Kosala will also act like that. கம்மனுக்குள்ள அந்த அங்க வராது. அங்க கிடையாது. அங்க அந்த போர்ஷன் சரதம் இப்புவியதாம் தம் தம்பியோடும் இப்பரதனே காக்குமே வரம்பியது காலமும் வரதனும் இதவது பதியும் நீங்கி போய் விரதமாக தவம் செய்யவிடுது நன்றி என்றார். சரதம் இப்புவியலாம் இந்த உலகம் எல்லாத்தையும் தம்பியோடு இவ்வரதனே காக்குமே. இப்படி குத்தம் சொல்லும் போது கூட ராமனுக்கு வந்து அந்த பேரை சொல்லி சொல்றான். வரதன் வரமளிக்க கரிய செம்மல் முன்னாடி ஒரு ராமனே. ஆமா சிவந்தவாய் சீதையும் கரிய செம்மலும் மாதிரி அந்த ராமனுடைய அழகுடைய குணங்கள் அந்த இம்ப்ரெஷன் இருக்கிறது. பண்ண முடியலையே. மெய் சரதம்னா மெய்யாக உண்மையாக சத்தியசந்தன் தான் ராமன். இப்புவியெல்லாம் சரதம் தம்பியோடு தன்னுடைய தம்பியான லக்ஷ்மணனோடு இவ்வரதனே காக்குமே. இந்த ராமனே ஆட்சி செய்வான்னா காலமும் வரதன் வரம்பில் காலமும் காலம் அளவில்லாத காலம் முழுவதையும் பரதனும் சத்ருகனும் என்ன செய்யலாம்? பரதனும் இளவல்லாம் சத்ருகன் பதியும் நீங்கி போய் பேசாம அயோத்தியை விட்டுட்டு போய் விரதமா தவம் செய்ய விடுதல் நன்று. இனிமே அவங்க இங்க இருந்து என்ன பண்ண போறாங்க? பேசாம 2 பேரையும் மரபுரிய கட்டி தவம் காட்டை விட்டு அயோத்தியை விட்டு போய் காட்டுல தவம் செய்ய சொல்றதே நல்லது. இங்க வந்து அவந்த நாய் வெறுநிலத்து இருக்கிறதுக்கு பதிலா அங்க வால்மீகில இதை எப்படி சொல்றான்னா அவனை பேசாம அங்கே இருந்து அப்படியே காட்டுக்கு அனுப்பிச்சு இங்க வரவே வேண்டாம் அப்படிங்கிறது சொல்றான். இந்த டிராமாட்டிக் ஐரனி கிரியேட் பண்றதுல எப்படியெல்லாம் அவன் கிரியேட் பண்ணுவாங்கிறது இது ஒரு உதாரணம். இப்ப இந்த ராமன் வந்து பரதன் ராமன் சந்திக்கிறாங்க இல்லையா, அங்க ஒரு பாடல் இதே ஸ்ட்ரக்சர். வரதன் துஞ்சினன் வையம் ஆணையால் சரத நின்னதே மகுடம் தாங்களாய் விரத வேடம் என்கொல் வேண்டுவான் விரத வேடம் என்கொல் வேண்டுவான் பரத கூறு என பரிந்து கூறினான். அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க. அந்த பரத சரத விரத பரத 4 இருக்குங்க. இது ராமன் சொன்னது. அதாவது அவனை வந்து பரதனை தவக்கோலம் பூண்டு அனுப்பு அப்படின்னு இவ சொல்ற. சரியா? அவன் தவக்கோலம் பூண்டு வந்ததை பார்த்து ராமமயா அதே ஸ்ட்ரக்சர் வைக்கிறான். அந்த இடத்துல வரதன்றது தசரதன். அங்க வந்து தசரதன். வரதன் துஞ்சினன் வையம் ஆணையால் சரதம் நிறுத்தங்க. எப்போ உண்டுதான் மகுடம் தாங்களாய் விரத வேடம் என்கொள் வேண்டுவான் பரத கூறு என பரிந்து கூறுவான். இந்த ஐரனிக்காக சொன்னேன். அது வரும்போது இதுல பதியும் நீங்கி போயிட்டு வருங்க. பதினா நகர் மதுரை திருப்பதி
ஓகே மதுரையம்பதி, சென்னை இல்லையம்பதி. பன்னூறு கடற்கரி கடகரி. கடகரி வரதன் பார்மகள் பன்னூறு கவினராய் இனிது காத்த அம்மன்னூறு முரசுடை மன்னர் மாதனில் எண்ணூர பிறந்ததன் இறத்தல் நன்றி என்றார். பன்னூறு கடகரி பரதன் அப்படின்னா அந்த பன்னூறு அப்படின்னா கல்லணை பொருந்திய மத யானை சேனைகளை உடையவர். கடகரி, கடன்னா அந்த மதம் 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 பெருகின்ற யானை படைகளை உடைய பரதன் பார்மகள் கண் ஒரு கவினரால் இனிது காத்த, பார்மகள்ல நிலமகள் அதாவது பூமி, கண்ணுறு கவினரால் இந்த நிலமகள் இனிது மகிழுமாறு அழகாக இனிமையாக இனிது காத்த அம்மன்னூறு மரசுடை முரசுடை இனிமையாக ஆண்ட அந்த மன்னூறு முரசுடை மன்னர் மாலையில், அதாவது பரதன் ஒரு கமா போட்டு, இந்த பரதன் எண்ணுற பிறந்திலன். பரதன் வந்து அந்த வரிசையில அந்த வரிசையில கணக்குப்படி பிறகல். எந்த வரிசையில? பார்மகள் கண்ணூறு கவினராய் நிலமகள் மகிழ்மாறு இறுதி ஆட்சி செய்த அம்மன்னூறு முரசுடை மன்னர். அந்த மார்ஜனை மார்ஜனை அந்த மன்னூறு முரசு, முரசு தான் மிருதங்கம், முரசு. அந்த முரசுல சத்தம் வர்றதுக்காக ஒரு பவுடர் தடவுவாங்க இல்லையா, அது மண் உரு முரசுனா அந்த மண் தடவை பெற்ற முரசு உடை மன்னர் மாலை, மாலைனா வரிசை அந்த த்ரெட்ல ரகுவம்சத்தினுடைய மன்னுடைய வரிசையில எண்ணுற பிறந்திலன். வந்து அந்த பேர்பட்ட இல்லஸ்ட்ரியஸ் மகிமை பொருந்திய ராஜாக்களுடைய வரிசையில அவன் பிறக்கலையே. இந்த ஆர்டர் ஆஃப் பிறந்திலன் இறத்தல் நன்று, இதுக்கு அவன் பிறகாமலே இருந்திருக்கலாம். அப்பேற்பட்ட பாக்கியம் பொருந்திதா பரதன் தன்னை பண்டு ஆக்கிய புலன்களது அரசன் ஆணையால் தேக்கு உயர் கல் அதர் கடிது செய்தியை போக்கிய பொழுது எனக்கு என்று போதுதான். பாக்கியம் புரிந்திலா பரதன் தன்னை. இப்ப தெரிஞ்சிருச்சா சூழ்ச்சி? அன்னைக்கு எதுக்கு காமிச்சான்? பாக்கியம் புரிந்திலா பரதன் தன்னை, அரசாட்சிக்கு அந்த பாக்கியத்தை செய்யாத பரதனை பண்டு ஆக்கிய புலங்கழல் அரசன், முன்பு அதாவது புலம் ஆக்கிய கழல் அரசன், புலம்னா பொன்னாலான, பொன்னாலான கழல் அணிந்த அந்த அரசன் ஆணையால் அவன் முந்தி உத்தரவு கொடுத்து முன்பு என்ன செய்தான்? தேக்குயர் கல் அதர் கடிது சேனிடை. தேக்குயர் அப்படின்னா தேக்கு மரங்கள் சூழ பெற்ற, கல்ல மலை, தேக்கு மரங்கள் சூழ பெற்ற மலையை சார்ந்த, அதர்னா வழியாக, அந்த வழியாக சேனிடை, சேனிடைன்னா வெகு தூரத்திற்கு போக்கிய பொருள் அனுப்பினானே எனக்கு இன்று போந்தலா, எனக்கு இன்னைக்குதான் தெரியும். 12 வருஷத்துக்கு முன்னால அந்த மாதிரி அனுப்பிச்சு வச்சானே ஆர்டர் போட்டு. என்ன மாமா வீட்டுக்கு போயிருக்கான் இல்லையா, கேகைய தேசத்துக்கு மாமா தாத்தா வந்து அனுப்புறான். அவன் அப்படி அனுப்பிச்சானே அந்த தேக்கு மரங்கள் நிறைந்த மலை வழியா போறதுக்கு. போக்கிய பொருள் எனக்கு இன்று போந்தலா, எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது. ஏன் இப்படி அனுப்பி வச்சிருக்கான்? நல்ல பெரிய பிளான் தான், எக்கச்சக்கமா பிளான் பண்ணி தான் வச்சிருக்கான். இது பரதன் தசரத மாணவி இவன் வந்து கேட்கும்போது அதுதான் அதை வந்து இதை வந்து இப்படி ட்விஸ்ட் பண்றது இல்ல. கேட்டப்ப இவன் வந்து ஐயோ இப்ப விஸ்வாமித்திரன் வந்து கேட்டப்ப என்ன சொன்னான்? ராவண தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவன் வந்து விஸ்வாமித்திரன் வந்து கேட்டது வந்து நான் கண்டுபிடிச்சேன். இந்த பேதப்படுத்துறதுங்கிறது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்றாங்க. சாதாரணமா நடந்த ஒரு விஷயத்தை கூட எப்படி பில்ட் பண்றது, பில்டப். அடுத்த மந்தரை பின்னரும் வகிந்து கூறுவாள் அந்தரம் தீர்ந்து உதவதற்கும் மீறினார் என் தந்தையும் கொடியன்
தாயும் தீயதால் எந்தையே பரதனே என் செய்வாய் மந்தரை பின்னரும் வகைந்து கூறுவாய். ஜோடிச்சு ஜோடிச்சு வகைந்து வக்கணையா பேசுறது அப்படின்னா ஜோடிச்சு ஜோடிச்சு வகைப்படுத்தி வகை வகையா சொல்றாளா? என்ன சொல்றா? உடனே அந்தரம் தீர்ந்து உலகளிக்கும் நீரினால். अंतरम वेற்றுமை अंतर हिंदी वर्ड है ये दोनों के बीच में अंतर क्या है அதே வார்த்தை இங்க தமிழ்ல பயன்படுது அந்தரம் சரிங்களா எந்த அளவு வடசொல் ஆட்சி இருப்பார் அந்தரம் இருந்து உலகளிக்கும் நீரினால் அந்த வேற்றுமை கொண்டு இந்த உலகத்தை ராமனுக்கு கொடுக்கின்ற தன்மையினால் நீர்னா இந்த இடத்துல தண்ணி இல்ல அந்த கொடுக்கின்ற நீர்மையினால் அரசனுடைய தன்மையினால் தந்தையும் கொடியனான் உங்க அப்பாவும் என்ன பண்ணா வேதம் பார்த்து அரசாட்சி ராமனுக்கு கொடுத்து தீயவன் ஆயிட்டான் தாயும் தீயலான் சரி அப்பா அப்படி செய்யறான்னா அதை கேட்டு அம்மா பொங்கி எழ மாட்டாளா அவளும் என்னடா சந்தோஷப்படுறான் தாயும் தீயலான் எந்தையே பரதனே என் செய்வாய் ஐயோ என்னதான் செய்வ நீ இவ போலப்படா இவ பெத்தவ இல்லையா அரசரில் பிறந்து பின் அரசரில் வளர்ந்து ரொம்ப அழகான பாட்டு அரசரில் பிறந்து பின் அரசரில் வளர்ந்து அரசரில் புகுந்து பேரரசியான நீ கரை செயற்கு அருந்துயர் கடலில் வீழ்கின்றாய் உரை செய்ய கேட்கிலை உணர்தியோ என்றாள். அரசர் இல் பிறந்து அரசருடைய குடும்பத்தில் ராஜா வீட்டில் பிறந்து அரசர் இல் வளர்ந்து அரசருடைய இல்லத்திலே வளர்ந்து அரசர் இல் நுழைந்த புகுந்து அரசியான நீ பேரரசியான நீ இவ்வளவு பெரிய ஆள் நீ கரை செயல் கருந்துயர் கடலில் வீழ்கின்றார் சாதாரண துன்பம் இல்ல கரை செயற்கு அருந்துயர் கடலில் வீழ்கின்றார் கண்ணுக்கு முன்னால கருங்கடல் இருக்கு அதுவும் துக்கசாகரமா இருக்குது அது தெரியாம போய் விழற உரைசே கேட்கிறே உன் கண்ணுக்கு முன்னால இவ்வளவு பெரிய துக்கசாகரத்தில் நீ விழ போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் உரை செயல நீ கேட்கல உணர்தியோ என்றார் உணர்வாது செய்யறியா நான் சொல்றது நீ உணர்வாது செய்யறியா உனக்கு எதிரில் இருக்கிறது வந்து இன்பம் இல்லை துன்பம் தான் வரப்போறது உணர்வும் செய்கிறது. கல்வியும் இளமையும் கணக்கில் ஆற்றலும் வில்வினை உரிமையும் அழகும் வீரமும் இல்லையில் குணங்களும் வரதற்கு எய்திய புல்லிடை உகுத்த அமுதி ஏயும் போல் என்றாள். அங்கணத்து துக்க அமிழ்தற்றால் ரங்கணத்தர் வல்லார்முன் கோட்டி கொடல். அதாவது சாக்கடையில கொட்டின அமிர்தம் தம் கணம் அல்லாறு கோட்டிகள் கோட்டி கோட்டி சொல்றதுன்னு சொல்றோம். படிக்கிறதுன்னா தம்மை ஒத்தவர்களோட சேர்ந்து படிக்கணும். அப்படி சேர்ந்து படிக்கலன்னு சொன்னா அது வெறும் சாக்கடையில கொத்து அமிர்தம் படிக்கணும். அதைத்தான் இங்க வேற மாதிரி சொல்றான். கல்வியும் இளமையும் கணக்கில் ஆற்றலும் வில்வினை உரிமையும் அழகும் வீரமும் எல்லையில் குணங்களும் யாருக்கு? வரதற்கு. வரதனுக்கு இத்தனை இருக்கு. அதுக்கு என்ன குறைச்சல்? கல்வியும் இளமையும் கணக்கில் ஆற்றலும். நான் பொருள் சொல்லவே வேண்டாம். வில்வினை உரிமையும் வில்லாற்றலும் அழகும் வீரமும் எல்லையில் குணங்களும் நல்ல எல்லையில்லாத நல்ல குணமும் உள்ள பரதற்கு இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? புல்லிடை உகுத்த அமுதையும் போல என்றார். தரையில கவுத்தாச்சு, அதுவும் வெறும் தரையில இல்லை, புல்தரையில கவுத்தாச்சு, வயிற்று கூட சாப்பிட முடியாது. அந்த மாதிரி பரதனுக்கு எல்லாமே வீணா போறது, பாழா போறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ்.